கட்டு மற்றும் சிங்கியோட ஹோலி சேலஞ்ச். இன்னைக்கு ஹோலி அப்படின்னா வண்ணங்களின் திருவிழா. கட்டு மற்றும் சிங்கி வெள்ளை கலர் Dress போட்டுக்கிட்டு வீட்ல இருந்து வெளியே கிளம்புறாங்க. கட்டு சிங்கி, என்ன ரெண்டு பேரும் வெள்ளை கலர் துணி போட்டிருக்கீங்க? ஹே, இன்னைக்கு ஹோலி. பசங்களா, நீங்க போட்டிருக்கிற இந்த வெள்ளை கலர் Dress 2 நிமிஷத்துல கலர் Dress ஆயிடும். Dress எல்லாம் கலீஜ் ஆயிடும். கிடையாது, இந்த வாட்டி எங்க மேல யாருமே கலர் அடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம யாரும் தனியும் அடிக்க முடியாது எங்க மேல. அப்பா அம்மா, இந்த வாட்டி நாங்க எங்களுக்கு நாங்களே சேலஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த வாட்டி எங்க Dress ஈரமாகாது, அது மட்டும் இல்லாம கலரும் ஆகாது. அப்படியா? அப்ப பாத்துடலாம் நீங்க 2 பேரும் இந்த சேலஞ்சில ஜெயிக்கிறீங்களா இல்லையான்னு. கட்டு மற்றும் சிங்கி வீட்ல இருந்து வெளியே போறாங்க. அவங்க முன்னாடி இருப்பாங்க ஹரி மற்றும் பண்டி. அவங்க முன்னாடி இருக்கும் பெரிய பெரிய கன்ஸ். கட்டு ஜிங்கி, என் கையில இருக்கிற இந்த டேங்கை நீங்க பாத்தீங்களா? இது வெறும் 5 செகண்ட்ல உங்க 2 பேரையுமே நினைச்சிடும். அப்புறம் என் கையில இருக்கிற இந்த டேங்கை பாருங்க. இதுல தண்ணி இல்ல, தண்ணிக்கு பதிலா இதுல கலர் தண்ணி இருக்கு. ஹரி மற்றும் பண்டிய பார்த்து கட்டு மற்றும் சிங்கி பயந்து போறாங்க. அவங்க மனசுல யோசிக்கிறாங்க, அவங்க அந்த ஹோலி சேலஞ்ச முடிக்க முடியாதுன்னு. அண்ணா, இப்ப நாம என்ன பண்றது? சிங்கி, நீ இந்த பக்கம் போ, நான் இன்னொரு பக்கமா போறேன். கட்டு மற்றும் சிங்கி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அவங்களோட வாட்டர் கன்னால தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹரியோட கன்ல இருந்து நல்ல கலர்ஃபுல்லான தண்ணி வெளியே வருது. ஆனா அந்த தண்ணி போய் சிங்கி மேல விழுறதுக்கு முன்னாடியே அவ பக்கத்துல இருந்த அம்ப்ரலாவை எடுத்துக்கிறா. எல்லா தண்ணியும் இப்போ அந்த அம்ப்ரலா மேலதான் விழுது. சிங்கி மேல தண்ணி ஒரு சொட்டு கூட விழவே இல்ல. நான் தப்பிச்சிட்டேன். பண்டியோட வாட்டர் கன்ல இருந்து நிறைய பெரிய பெரிய வாட்டர் பலூன்ஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. ஆனா கட்டு மட்டும் அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. அவன்கிட்ட இருந்த ஒரு ஸ்டாப்பரை வச்சு எல்லா பலூன்ஸும் அவன் ஸ்டாப் பண்றான். எல்லா பலூன்ஸும் அந்த ஃப்ளைங் டிஸ்க் மேல பட்டு அது உடைஞ்சு கீழே விழுந்துடுது. உன்னோட இந்த வாட்டர் பலூன்ஸ் என்ன கொஞ்சம் கூட தொட கூட முடியல பாரு. இன்னுமே நான் இவ்ளோ ட்ரையா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நல்ல சான்ஸ பார்த்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹரி மற்றும் பண்டி அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. பண்டி மறுபடியும் அந்த வாட்டர் கன்ல தண்ணி அடிக்கிறான். அப்ப சிங்கி ரொம்ப தெளிவா ஒரு ஆண்டி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. எல்லா தண்ணியும் இப்போ ஆண்டி மேல போய் விழுந்துடுது. அட கடவுளே, என்னோட துணி எல்லாமே ஈரமாயிடுச்சு. இரு உங்க அம்மாக்கு போய் சொல்றேன் இப்பவே. ஓ ஓ சாரி ஆண்டி. ஹே, சீக்கிரம் ஓடு, இல்ல நம்ம 2 பேரும் மாட்டிப்போம். ஹரி மற்றும் பண்டி அங்க இருந்து ஓடிடுறாங்க. பாத்தியா, 2 பேரும் எப்படி ஓடிட்டாங்க சிங்கி. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஹரி மற்றும் பண்டி 2 பேருமே ஒரு மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல பிங்கி அங்க வரா. ஹரி, பண்டி, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? என்ன சொல்றது பிங்கி, நாங்க இன்னைக்கு 2 பேரும் கட்டு சிங்கியை நினைக்கலாம்னு வந்தோம். ஆனா எல்லா பிளானும் கெட்டுருச்சு. கட்டு மற்றும் சிங்கியா, அவங்களுக்கு நானும் கலர் அடிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய கலர் தண்ணி அவங்க மேல ஊத்தணும். அதுக்காக நாம இப்ப என்ன பண்றது? அதுக்கான ஐடியா என்கிட்ட இருக்கு. நீங்க கட்டு சிங்கியோட வீட்டு மேல போயிடுங்க. 2 பக்கெட்ல நல்ல கலரை மிக்ஸ் பண்ண தண்ணிய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கீழே வந்து நிக்கும் போது கரெக்டா நீங்க அவங்கள குறி பார்த்து தண்ணிய அவங்க மேல ஊத்திடுங்க, சரியா? இது நிஜமாவே நல்ல பிளான் தான். நீ சரியா சொன்ன. கட்டு ஜிங்கியால நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஹரி மற்றும் பண்டி பக்கெட்ல தண்ணிய வச்சுக்கிட்டு கட்டு சிங்கியோட மொட்டை மாடியில நிக்கிறாங்க. அப்ப பிங்கி கட்டு மற்றும் சிங்கிய நல்லா பேசி மயக்கிடுறா. அப்புறம் மெதுவா ஹரி மற்றும் பண்டிக்கு கீழே கரெக்டா நிக்க வைக்கிறா. ஹரி மற்றும் பண்டி 2 பேரும் தண்ணி ஊத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்ப பண்டிக்கு சடனா தும்பல் வந்துடுது. ஹரி மற்றும் பண்டியோட கையில பக்கெட்ட பார்த்த உடனே கட்டு கரெக்டா அலர்ட் ஆயிடுறான். சிங்கி ஓடு, இல்லனா இவங்க நம்ம மேல தண்ணிய ஊத்திடுவாங்க. கட்டு மற்றும் சிங்கி அங்கிருந்து ஓடிடுறாங்க. ஆனா பண்டி மற்றும் ஹரி மேல இருந்து தண்ணி ஊத்தும் போது அந்த தண்ணி போய் கீழேயே நின்னுக்கிட்டு இருந்த பிங்கி மேல போய் விழுந்துடுது. ஓ இல்ல. ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சாரி பிங்கி. பிங்கி ஈரமானத பார்த்து கட்டு மற்றும் சிங்கி நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. செமையா இருந்தது, செமையா இருந்தது. பாய் நண்பர்களே, நாங்க இப்ப வீட்டுக்கு போறோம். கொஞ்ச நேரத்திலேயே கட்டு மற்றும் சிங்கி அவங்களோட வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. கட்டுவும் ஜிங்கியும் நனையாமலே உள்ள போயிட்டாங்களா? இவங்கள நாம வெளிய கூப்பிடணும்.
ஹோலி அன்னைக்கு இவங்க எப்படி இப்படி ட்ரையா இருக்க முடியும்? கட்டு ஜிங்கி, இன்னைக்கு ஹோலி. நீங்க 2 பேரும் நனையாம உள்ள போகவே முடியாது. இரு, நான் பெல் அடிக்கிறேன். அப்புறம் பிங்கி பெல்ல அடிக்கிறா. கட்டு மற்றும் சிங்கியோட அம்மா கதவை திறக்கறாங்க. ஆண்டி, நாங்க கட்டு மற்றும் சிங்கியோட ஹோலி விளையாடணும். ஆனா அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்காங்க. பாருங்க பசங்களா, இது உங்க எல்லாருக்குள்ள இருக்கிறது. இதுல நான் ஏதோ பண்ண முடியாது. ஆனா நான் உங்க எல்லாருக்கும் ஸ்வீட் மட்டும் கொடுக்க முடியும். எடுத்துக்கோங்க, குஜியா. இது நானே என் கையார செஞ்சது. குஜியாவா பார்த்து ஹரி, பண்டி மற்றும் பிங்கியோட முகத்துல அப்படியே பிரகாசம் தெரியுது. அதுக்கப்புறம் சடனா கட்டு சிங்கியோட விண்டோஸ் ஓபன் ஆகுது. அவங்க கையில சில்லுன்னு ஒரு கிளாஸ் இருந்தது. உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னா இந்த குஜியாவோட இந்த சில்லுன்னு ஜூஸ கூட குடிக்கலாம். கூலிங்காவா? எனக்கும் கூலிங்கா வேணும். எனக்கும் தான். ஆமா, எனக்கும் வேணும். சரி, அப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க கண்டிப்பா ஒத்துக்கணும், சரியா? கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? அந்த ரூல் என்னன்னா, நீங்க எங்க மேல தண்ணியும் ஊத்தக்கூடாது, எங்க மேல கலரும் அடிக்க கூடாது. இது என்ன மாதிரி ரூல்ஸ்? உனக்கு இந்த சில்லுன்னு குடிக்கணும்னு இருந்தா நான் சொல்றது ஒத்துக்கோ. சரி சரி, நாங்க ஒத்துக்கிறோம். நல்ல விஷயம். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே கட்டு வெளியோ வராரு. அவனோட கையில இருக்கும் ட்ரே. அந்த ட்ரேல சில்லுன்னு 3 கிளாஸ்ல ஜூஸ் இருக்கும். சில்லுன்னு அந்த ஜூஸ பார்த்து ஹரி, பண்டி மற்றும் பிங்கியோட வாய் ஊற ஆரம்பிச்சிடுது. அவங்க 3 பேரும் அவங்களோட கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கைய நீட்டுறாங்க. அந்த கிளாஸ்ல இருந்து தண்ணி வெளியே வந்து அது அவங்க முகத்து மேல விழுது. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அட, யாராவது இந்த தண்ணிய நிறுத்துங்க. ஐயோ, நீ எங்க மேல இப்ப எப்படி தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க? கட்டு ரொம்பவே சந்தோஷமா 3 பேர் மேலயும் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணுது. சிங்கி, போது தண்ணிய நிறுத்து. அப்புறம் அவ அந்த பைப்பை ஆஃப் பண்ணிடுறா. அப்ப ஹரி, பண்டி, பிங்கிக்கு கொஞ்சம் அப்பதான் உயிர் வந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சிங்கி கூட அங்கிருந்து வெளியே வரா. ஹரி, பண்டி, பிங்கி ஈரமா இருக்கிறத பார்த்து அவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஹாப்பி ஹோலி ஃப்ரெண்ட்ஸ். ஹே, ஹாப்பி ஹோலி அப்புறம் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எங்களை எப்படி நினைச்சீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. இது ஒரு மைண்ட் கேம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த ட்ரேய பாருங்க. அவங்க ட்ரே கீழே பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ட்ரே கீழே அவங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க ஒரு பெரிய பைப். அது அந்த கிளாஸஸோட கனெக்ட் ஆகி இருக்கும். ஓ, இப்ப நல்லா புரியுது. இது உண்மையான கிளாஸ் கிடையாது. இந்த கிளாஸ் கீழே தான் பைப் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த பைப்பை தான் சிங்கி அங்க கனெக்ட் பண்ணி தண்ணிய திறந்து விட்டா. அதனாலதான் நாங்க இந்த கிளாஸஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களோட கையை நீட்டும் போது அந்த தண்ணி எல்லாமே எங்க முகத்து மேல வந்து விழுந்துடுச்சு. சரியா சொன்னேன். நாங்க 3 பேருமே நனைஞ்சிட்டோம். ஆனா உங்களை பாருங்க, நீங்க நனையாம அப்படியே இருக்கீங்க. ட்ரையா இருக்கிறது ஈரம் பண்றது எங்களுக்கு ரொம்ப நல்லா வருமே. பண்டி, 3, 2, 1 கோ. அப்ப பண்டி கதவு பக்கத்துல இருந்த ஒரு கயிறை டக்குன்னு இழுத்து விட்டுடுறாரு. உடனே மேல வச்சிருந்த பக்கெட், அதுல இருந்த தண்ணி கட்டு சிங்கி மேல விழுந்துடுது. இப்ப கட்டு மற்றும் சிங்கி முழுசா ஈரமாயிட்டாங்க. ஆச்சரியமா 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஓ, கட்டு, நம்மளோட சேலஞ்ச நம்மளால முடிக்க முடியல. கட்டு ஜிங்கி, உங்களுக்கும் ஹாப்பி ஹோலி. ஹரி, பண்டி மற்றும் பிங்கி ஜோரா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்து கட்டு மற்றும் சிங்கி கூட சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் கலரை அடிச்சுக்கிறாங்க. எல்லாரும் மேலயும் தண்ணி அடிச்சுக்கிறாங்க. எல்லா பக்கமும் உங்க நண்பர்களோட ஹோலி திருவிழாவை கொண்டாடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.